வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நாம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு பேராபத்தில் மீனம். அதாவது மீன லக்கணத்திலே சூரியன், ராகு, சுக்கிரன், சனி, புதன் இந்த 5 கிரகங்களும் ஒன்று கூடி நிற்கிறது. இந்த 5 கிரகங்களுமே ஒன்றாக கூடி நிற்பது பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாகத்தான் இதை நாம ஜோதிடத்தில் பார்க்குறோம். பேராபத்து என்பது உலகில் ரீதியாக பார்த்தோம் என்றால் பூகம்பம், எரிமலை வெடிப்பு, புயல், கடும் சூறாவளி, காட்டில் தீ பரவுதல், போர் நடவடிக்கைகள், பொருளாதார சீரழிவுகள் என்று உலகில் ரீதியாக சொல்லலாம். அதே விஷயத்தை தனிமனித வாழ்க்கையில் என்றால் தீராத கடன், நோய் தொற்றுகள், சண்டை சச்சரவுகள், விபத்து, வழக்கு, கண்டங்கள் என்று தனிமனித வாழ்க்கையில் இதை சொல்லலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்திலே 6ஆம் அதிபதி திசை நடந்தால் கட்டாயம் அவர்கள் ஒரு முறையாவது கடன்பட்டே தீர வேண்டும். எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு படைத்த நபர்களாக இருந்தாலும் அவர்கள் தகுதிக்கு தகுந்தாற்போல் கடனை கட்டாயம் ஏற்படுத்துவார்கள். சாதாரண மனிதன் என்றால் உள்ளூரில் கடன் வாங்குவார்கள். வசதி படைத்தவர்கள் என்றால் பேங்கில் கடன் வாங்குவார்கள். அரசு என்பது உலக வங்கியில் கடன் வாங்கும். அதே போல 6ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கும். அதே போன்று மருத்துவ செலவுகள், தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கட்டாயம் அது நடக்கும். அதே போன்று 8ஆம் அதிபதி திசை நடந்தால் விபத்து, கண்டங்கள், வீண் பலி, அவமானங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை அது தரும். அவரவருக்கு தகுந்தாற் போல அந்த விஷயங்கள் மேற்படுத்தும். அது அரசியல் தலைவர்களிலிருந்து அதிகாரிகளிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரை கூலி வேலை செய்யும் நபர்கள் முதல் கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த சம்பவங்கள் நடக்கும். அதேமாதிரி 12ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது வீண் செலவுகள், மருத்துவமனை, திடீர் மருத்துவமனை செலவுகள், எதிர்பாராத இழப்பு. எதிர்பாராத இழப்பு என்பது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கூட இந்த கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி வீண் விரயங்கள், சம்பந்தமே இல்லாத வீண் விரயங்கள். இப்போ ஒருத்தர் நம்ம போயிட்டுருக்கோம், பிறகு நாம் சரியாக தான் போவோம், அவர் குறுக்க விழுந்துருவார். மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது வீண் செலவு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இல்லாத செலவுகளை அந்த 12ஆம் அதிபதி திசை நடத்தும் பொழுது அது தருகிறது. இது அவரவர் ஜனன ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அஷ்டமாதிபதி அல்லது ரோகாதிபதி, விரையாதிபதி இந்த மூவருடைய நிலை, அமர்ந்த நிலை. ஒருவருக்கு 8ஆம் அதிபதி திசை நடக்கும், அது நேசமாக போய் நின்று திசை நடக்கும். அதனால் நீங்கள் சொன்ன பாதிப்பே இல்லை, எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுமாரி இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப அங்கே பலன்கள் மாறுபடுமே தவிர கட்டாயம் அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஜோதிட வாயிலாக நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம். இதே விஷயத்த உலகில் ரீதியாக நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சூரியன், ராகு, சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில், இந்த கோள்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருகிறது என்று விஞ்ஞான அடிப்படையில் சொல்கிறார்கள். அதே விஷயத்தை நமது முன்னோர்கள், ரிஷிகள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் கிரகங்களாக அதை பாவித்து தன்னுடைய மெய்ஞான அறிவால் உலகத்தை 12 ராசிகளாக பிரித்து இந்த ராசிகளில் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்து, கிரகங்களுக்கும் பெயர் வைத்து, அவர்கள் சுற்றி வரக்கூடிய பாதைகளை திசா ஆண்டுகளாக கணக்கிட்டு நமக்கு கொடுத்திருப்பது பெரிய மிகப்பெரும் வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று கோள்களாக விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டு கோள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கிரகம் ரீதியாக நம்மளது சூரியன், சுக்கிரன், சனி, ராகு இந்த கிரகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது முன்கூடியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த சாஸ்திர கலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதில் 5 கிரகங்கள் ஒன்றாக கூடி நிற்கிறது. அப்ப லக்கணத்திலே 5 கிரகங்கள். இப்ப மீன லக்கணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதியாக சூரியன், 12ஆம் அதிபதியாக சனி, ஆல்ரெடி அங்க ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதும், 7ஆம் அதிபதி நேசம் பெற்று இருப்பதும், 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்த வீட்டதிபதி நேசம் பெறுவதும் அங்க பாதிப்பையே அதிகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தரும். ஆக தற்பொழுது இந்த கூட்டு கிரக சேர்க்கையால் பூகம்பம், வெள்ளம், புயல் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. நமது
இந்தியாவில் முண்டேன் அஸ்ட்ராலஜி ரீதியாக இந்தியாவில் மீனத்தை குறிக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னு பார்த்தா குஜராத், சூரத், டில்லியின் வடக்கு பகுதிகள், பாலைவன பிரதேசம், கோவா போன்ற ஊர்களை இது சுட்டிக்காட்டும். இந்த ஊர்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் அதுவும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் அது மீனராசி குறிக்கக்கூடிய ஊர்கள் என்று பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்டம் முழுவதும், கரூர் தெற்கு பகுதியிலும், திருச்சியின் தெற்கு பகுதியிலும், திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு பகுதி இதை குறிக்கக்கூடிய ஊர்கள். தமிழ்நாட்டில் மீனத்தில் மீனத்தை குறிக்கக்கூடிய ஊர்கள் இவைகள். இந்த ஊர்களில் ஆற்றோரம் இருக்கும் நபர்கள், மலைச்சரிவு பகுதிகளில் குடியிருக்கும் நபர்கள், பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் இருக்கும் வீடுகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சம்பந்தமில்லாத அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு இது இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும். வருகின்ற மே மாதம் சுக்கிரன் அந்த இடத்திலிருந்து நகர்வதும், ராகு அந்த இடத்திலிருந்து நகர்ந்த பின்பும் இந்த சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும். முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பங்களில் அல்லது தெரிந்த நபர்களுக்கு பிரசவ நேரம் காலகட்டமாக இருக்கிறது என்றால் சில லக்கணங்களை தவிர்க்க சொல்லலாம். அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களில் இருந்து தற்காத்து கொள்ள இந்த ஜோதிடம் பெருந்துணையாக இருக்கும். சில லக்கணங்கள் என்று குறிப்பிடுவது மேச லக்கணத்திற்கு 12ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் ஒன்றாக, அதனால் அந்த லக்கணத்தை தவிர்க்கலாம். மிதுன லக்கணம் எடுத்துக்கொண்டால் மிதுன லக்கணத்திற்கு லக்னாதிபதியான புதன் பகவான் அங்கே நேசம் பெற்று வக்கரமாகி இருப்பது, 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சேர்ந்தால் சன்னியாசி யோகம் உண்டு என்ற பழமொழி. அப்போ இந்த 2025 பங்குனி மாசத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அவர்களுக்கு திருமணத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் அந்த லக்கணத்தையும் தவிர்க்கலாம். பிறகு துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடத்திலே இந்த 5 கிரக சேர்க்கை, 6ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் சேர்ந்திருப்பது உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகப்படுத்தக்கூடும். அதனால் இந்த லக்கணத்தையும் தவிர்க்கலாம். மேலும் சிம்ம லக்கணத்தையும் தவிர்க்கலாம். சிம்ம லக்கணத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் கூடி நிற்பது அதுவும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தரும். அதனால் இந்த 4 லக்கணங்களை தவிர்த்து மற்ற லக்கணங்களில் பிரசவம் நடக்க வைக்கிறோம் என்றால் எதிர்வரும் பாதிப்பிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். ஒரு குழந்தை இந்த லக்கணத்தில் தான் பிறக்க வேண்டும், இந்த ராசியில் தான் பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பது அல்ல, இறைவன் தீர்மானிப்பது. அவரவர் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அந்த லக்கணத்திலே குழந்தைகள் பிறக்கும். ஆதலால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பிறக்கும் தாய்மார்கள் அல்லது நார்மல் டெலிவரி என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த லக்கணங்களில் 1 மணி நேரத்திற்கு ஒரு லக்கணம் மாறும். 1 மணி நேரம் இந்த சம்பவத்தை தள்ளி போடுவது உங்கள் குழந்தைகளின் எதிர்கால பலனுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கையான பதிவுகளும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.